நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த அபிராமி வந்துட்டு பின்னாடி இருக்க அந்த தட்டை மாதிரி தள்ளி விடுறாங்கல்ல. கார்த்தி வந்துட்டு வேமா திரும்பி பார்க்குறாங்க. அந்த ரவுடி பையன் வந்துட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வேளை அந்த அம்மா என்ன சுயநினைவுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசித்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் கார்த்தியும் போலீஸும் தட்டு விழுந்த இடத்த பார்க்காம அப்படியே சும்மா, ஏன்னா அந்த ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி விசிட் வந்திருக்காங்கல்ல, அப்படியே சும்மா மேலாட்டமாக பார்த்துட்டு பூனை நிற்கிறத பார்க்குறாங்க. பூனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டே என்னடா இது, தேட வந்திருக்காங்களா இல்லை சும்மா வந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு பெராக் பார்த்துட்டு போக வந்திருக்காங்களா? ஐயோ ஹீரோக்கு உண்டான மரியாதையே கெடுக்குறீங்களே அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த ரவுடிங்க போனதுக்கப்புறம் வர்றாங்க. டேய் அந்த அம்மா மேலே இருக்க ட்ரம்மெலாம் எடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு எடுக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே அபிராமி மறுபடியும் மயக்கம் போட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஐயோ இந்த அம்மாவுக்கு இன்னும் செய்யணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, இனி வரமாட்டாங்க, எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. கெட்டெல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டே கால் பண்ணி அத்தையை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேளுங்கக்கா அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு கார்த்தி, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அம்மா வேணும் கண்டுபிடிக்கல, அவங்க போயிட்டு எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நேராக வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியும் அந்த இன்ஸ்பெக்டரும் போய் இன்னும் 2-3 இந்த பாலடைஞ்ச குடோன் இருக்குன்னு சொல்லாங்கல்ல, அங்கே வந்துட்டு போய் தேடிட்டு இருக்காங்க. முடிஞ்சு ஓன கல்யாணத்துக்கு மூல வாஸ்தா எப்படிரா அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. தீபா மீனாட்சி எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. மீனாட்சி வாசலோடு நின்றுக்கிறாங்க. மைதிலியும் தீபாவும் மட்டும் உள்ளே போகிறாங்க. என்னம்மா எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, அத்தைக்காக கோவிலுக்கு பரிகாரம் பண்ண போயிருந்தோம். அப்போ மீனாட்சியோட ஃப்ரெண்டு வந்துருந்தாங்க. அத்தை வந்துட்டு செய்யூர் அம்மன் கோவிலில் இருக்காங்க கேள்விப்பட்டு அவங்க போனதும் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரியாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மூஞ்சியே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, இவ்வளோ தூரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு கார்த்தி இன்ஸ்பெக்டர் பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா குடோன்லையும் தேடி பார்த்தாச்சு, ஆனால் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லி, இந்த சரௌண்டிங்கில் தான் சார் ஆனால் எங்கேயோ வச்சிருக்காங்க எங்கள் அம்மாவை, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஒருவேளை பிஸ்னஸ் பெதிரி யாராவது இருக்காங்களா, அதை பற்றி யோசித்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, இருக்காங்க ஆனால் அவங்க என்ன தானே டார்கெட் பண்ணணும், எதுக்கு எங்கள் அம்மாவை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தில் இருக்காங்களே ராஜேஸ்வரி, அவங்க இந்த மாதிரி வந்துட்டு ரிப்போர்ட்டர் கடத்துகிற வேலையெல்லாம் பார்த்துருக்காங்களே, ஏன் இதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அந்த டவுட் எனக்குமே இருக்குது சார், குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால கூட இதை பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட எதுவுமே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பெரிய ப்ராப்ளம்லாம் போய்கிட்டு இருக்கு, அவங்க வேணும்னு நம்ம மேலே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க, நம்ம வந்துட்டு இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, கடத்தினவங்களை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்த்துருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அந்த கிரிமினல்ஸோட ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அடையாளம் காமிப்பாங்களா அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியா கட்டி நானும் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு தீபா அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியாடா உன்னால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தியா, நீ என்னைக்கு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தியோ அதனால தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் என்னையே சொல்லுங்கள், முதல்ல அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்களா, அடுத்து இப்போது யாரோ வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்களா, இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா, உங்கள் சின்ன மகன் காட்டி தான் பண்ணியிருப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா சொத்தை பிரித்து கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு மடக்கி கடத்திட்டான், புரியுதா, நீங்கள் என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்து சொல்ல, சி மாய மூடுறா, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. அருண் சொல்கிறாரு, ஏன் தான் உன் புத்தி இப்படிலாம் கெட்ட புத்தியாக போய்கிட்டு இருக்கோம், வர வர நீ பேசுறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் தப்பாக பேசுகிறேன்னா நீங்கள் தான் அவனை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வாய மூடுறா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு கை தைத்து பேசிக்கிட்டு இருக்க, உன்னால தான் உங்கள் அம்மா வெளியில் போனா, இங்கே பாரு அபிராமிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் அப்புறம் இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன், எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை மூழ்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல அந்த காரியத்தை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனந்த் வந்து இதை கேட்டது அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கார்த்தி வர மாதிரி காமிக்கிறாங்க. வாங்க நீ என்ன வாசலே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இருக்கட்டும் கார்த்தி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளே வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, இல்லை தேடி தேடி பார்த்தோம் முடியலை, இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வருவார் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வர்றாங்க. அந்த கிரிமினல்ஸோட ஃபோட்டோலாம் காமிக்கிறேன், நீங்கள் அடையாளம் காட்டுவீங்களா அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லா தெரியும், அந்த 3 பேருமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் தீபாவும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிக்க, இவனு தெரியும் இவன் தான் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு வந்துட்டு ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு எதுவுமே கிடையாது, ஆள் கடத்தல் கஞ்சா அது இதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், ஆனால் இவனை எப்படி வந்துட்டு பிடிக்கிறதுன்னு தான் தெரியல, சரி மற்ற இருக்கிற ஃபோட்டோஸே காமிங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல, மற்ற ஃபோட்டோஸே காமிக்கிறாங்க. இவனு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 ஃபோட்டோக்கு பின்னாடி வந்தவனை காமிக்கிறாங்க. இவனுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகிடுக்கு, இவனை பிடிச்சோன்னா அடுத்து யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சிடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு போகிறாங்க கார்த்தியும் போலீஸும். இதை கேட்டதும் ஐஸ்வர்யா ரியாவும் பயத்தில் இருக்காங்க, நீ எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரியாவும் வந்துட்டு உள்ளே போகிறாங்க ஏதோ பேசிக்கிட்டே. அந்த பக்கம் கடத்தினவங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமி வாயில் பிளாஸ்டிக் ஒட்டியிருப்பாங்களா, அதை எடுத்து விட யாரும் நீங்களா எதுக்குடா தேவையில்லாமல் என்ன கடத்திருக்கீங்க, என் பேக்ரவுண்ட் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நல்லா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. டே என்னை விட்டுருங்கடா, நான் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன்டா, என் மகனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அவன் பணம் வேணா ஒன்றும் வேணாம், இப்போயும் உன் பையன் வந்துட்டு தானே போனான், அவனால் என்ன செஞ்ச முடிஞ்சு, என்ன மாரி கண்டிப்பாக அவனால் உனக்கு காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
எதுக்குடா என்ன கடத்தி வச்சிருக்கீங்க, நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரொம்ப பதட்டத்தில் இருக்கு. அப்போ ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு, ஒரு 2 நாள் அமைதியாயிரு, அப்போ தான் ஒரு வேளை கஞ்சியாவது கிடைக்கும், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்போ 2 நாளுக்கு அடுத்து என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போக பாக்கெட்டில் வந்துட்டு அந்த தற்கொலை கடிதம் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்களா அந்த பேப்பர் விழுகுது. அது பறந்து போய் காற்றுல ஒரு ட்ரம்மு பக்கத்தில் விழுகுது. அந்த வந்துட்டு க்ளோஸ்அப் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு ஃபோனில், டே இங்கே பாரு, உன் கூட இருக்கிற ஒருத்தனை அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எப்படி மேடம் அவங்க 2 பேரும் ஏன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு கடத்தினதில் இவனு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, ஒரு 2 நாள் இதை பற்றின வந்து விஷயம் எதுவுமே வெளியில் போகக்கூடாது, கம்முக்கம்மா வச்சிரு, அதுக்கடுத்து நான் சொன்னதுக்கப்புறம் அந்த லேடியை வந்துட்டு போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்ல, மேடம் கண்டிப்பாக அவங்க இங்கே வந்தாங்க, கண்டெல்லாம் பிடிக்க முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, என்னது கார்த்தி வந்துட்டானோ அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மேடம், நாங்கள் அந்த மேடத்தையும் பதுக்கிட்டோம், வண்டியும் பதுக்கிட்டோம், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ வந்துட்டு எதனாலும் உடனே அப்டேட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த திக்கம் பாவம் அபிராமி முழிச்சுக்கிட்டு இருக்க, இந்த திக்கம் ஐஸ்வர்யா வெள்ளத்தனமா யோசிக்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.